ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சோயா பிரியாணி தாங்க. சாதாரணமாக நம்ம பிரியாணினால சிக்கன் பிரியாணி, வெஜ்ஜு பிரியாணி இந்த மாதிரி தான் பண்ணுவோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி நம்ம சோயா பிரியாணி தாங்க பண்ண போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ப்ளூபெரிஸ் கிச்சனை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் புதுசாக வீடியோ போட்டால் நீங்கள் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். என்னோடய ரெசிபீஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ நமக்கு குக்கர் சூடாயிடுச்சுங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெயும் சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதில் கரம் மசாலா இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு எடுத்துருக்கேங்க. ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக முந்திரி பருப்பு. இது ஆப்ஷன் தாங்க, விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் இதில் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நிகழமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸில் ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நிகழமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை கண்ணாடி பத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு கண்ணாடி பத அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்துருக்குங்க. இப்போ நம்ம இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மீடியம் சைஸில் ஒரு தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இல்லை 50 கிராம் அளவுக்கு பொடி சோயா எடுத்துருக்கீங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. புளிப்பு கொஞ்சம் மீடியம் புளிப்பாக இருக்கிற தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு தக்காளி சேர்த்துருக்கோம். அதனால தக்காளி சோயா வதக்கும் போது பொடி வகை எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்க்குறேங்க. நான் சேர்க்குற மிளகாய் பொடி அதிகமாக காரம் இல்லாமல் இருக்கும். அதனால 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். உங்கள் மிளகாய் பொடியோட உரப்பை பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம குறைக்கலன்னா 2வது கூட நம்ம பார்த்து சேர்த்துக்கலாங்க. அதனால் ஒன்றும் இல்லை, நம்ம 2வது கூட பார்த்து சேர்த்துக்கலாம். அதனால் ஒன்றும் இல்லை. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம இந்த தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் வதங்கி வாரதுக்காக. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேங்க. நமக்கு இந்த தக்காளி எல்லாமே நல்லா மடங்கி வந்திருக்கு. ரொம்ப குக் ஆகணும்னு இல்லைங்க, நமக்கு அந்த சேர்த்துருக்க தக்காளி நல்லா மடங்கி வந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம விசில் வேற விடுவோம். அதுலேயும் நமக்கு இந்த சோயா நல்லா முழுசாக குக்காகி வந்துடுங்க. இப்போ நம்ம இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சோயா பிரியாணிக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதில் ரைஸு சேர்த்துக்கலாம். நான் இந்த கிளாஸ் அளவுக்கு தாங்க ரைஸ் எடுத்தேன். இது 200 கிராம் இருக்குங்க. இந்த கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் தாங்க இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். 1 1/2 கிளாஸுங்க. மொத்தமாக 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் நம்ம. இப்போ இது கூட நான் ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸையும் சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி ரைஸை ஒரு 10 நிமிஷம் நான் வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸு, வாட்ரு இதெல்லாம் சேர்த்துருக்கனால
கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ அரிசி இதெல்லாம் சேர்த்துருக்கனால உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் உப்பு. உப்பு சேர்த்து இதை ஒரு கொதி வரட்டுங்க. இப்போ நமக்கு நல்லா கொதிக்கிடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சொன்ன மாதிரி உப்பு உரப்பு எல்லாமே செக் பண்ணிக்கலாங்க. காலைல நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்து விசில் போட்டு எடுத்துக்கலாம். எனக்கு உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. நமக்கு இது பாஸ்மதி ரைஸ்னால ஒரு விசில் போதுங்க. இப்போ ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. மெதுவாக கிளறி கொடுத்தா போதுங்க. நெய் சேர்த்துட்டு மாதிரி அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட அருமையான சோயா பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. சாதாரண நம்ம பிரியாணினால சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இல்லைன்னா வெஜ்ஜு பிரியாணி இந்த மாதிரி தான் பண்ணுவோம். கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் இந்த மாதிரி சோயா பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ப்ளூபெர்ரி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.